அப்பாடா! ஒரு வழியா விஜய் முதல்வர் ஆகிட்டாரு. அதிகாரத்தோட அதிரடி அரசியலையும் தொடங்கிட்டாரு. அண்ணாமலை எப்ப தொடங்க போறாரு? இந்த நால்வர் அணியால வீணா போன பாஜக, தமிழக பாஜக குறித்து மோடி என்ன முடிவெடுக்க போறாரு? இப்பதாங்க தமிழக அரசியலே சூடு பிடிக்க போகுது. அமெரிக்காவிலிருந்து அண்ணாமலை சொன்ன ஸ்ட்ராங் மெசேஜ். தமிழக அரசியல் களம் யாருக்கானது? அண்ணாமலைக்கு எதிரான சூழ்ச்சிகளையும், துரோகிகளையும் விரட்டக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. தேசிய தலைமையும் அதை உணர்ந்து கொண்டு விட்டது. எடப்பாடி இல்லாத அதிமுக அரசியல் களத்துல அண்ணாமலை விஸ் விஜய் என்று களம் எழுதப்பட்டிருக்கிறதா? வாங்க தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன, இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களம் 2 நாளாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு பின்னாடி பல்வேறு அரசியல் தலைவர்களையும் தொடர்ந்து சந்திச்சிட்டு இருக்கிறாரு. அவர் மேலே பல விமர்சனங்களும் வச்சிட்டு இருக்காங்க. வந்தே மாதரம் ஏன் முதல்ல பாடப்பட்டுச்சு, தமிழ் தாய் வாழ்த்து ஏன் 3வதாக பாடப்பட்டுச்சுன்னு எல்லா அரசியல் தலைவர்களும் கண்டன அறிக்கைகள் எல்லாம் விஜய் மீது தொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் விஜய் அவர்கள் அதெல்லாம் கண்டுகிட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. அவரும் அதிகாரத்தோட வலம் வர ஆரம்பிச்சிட்டாரு. அதே அதிகார துணியில தலைவர்களையும் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த அதிகாரத்தை வச்சு இன்னைக்கு அதிரடியான சில முடிவுகளையும் விஜய் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில கூட விஜய் அவர்கள் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள்லாம் மூடணும்னு சொல்லி ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிட்டு இருக்காராமா. அதாவது 717 மதுக்கடைகளை உடனடியா மூடணுங்கிற அறிவிப்பையும் விஜய் தரப்புல இருந்து வெளியிட போறதா ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இதுதான் மிகப்பெரிய விஷயமாவும் தமிழக அரசியல் களத்துல பார்த்துக்கிட்டு இருக்க போறது. அது மட்டும் இல்லாம அதிகாரத்தோட விஜய் அவர்கள் ஒரு பக்கம் வலம் வந்தாலும் அடுத்த அரசியல் மாற்றங்கிறது விஜய் விஸ் உதயநிதி அண்ணாமலை இவர்களை சுத்தி நடக்க போகுதா, அல்லது விஜய் விஸ் அண்ணாமலை என்று இருவர் மட்டுமே இந்த தமிழக அரசியல் களம் மாறப்போகுதாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு விஜய்க்கு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பெருமளவில் அங்கே அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுதான் களத்தில் யதார்த்தமான உண்மையா இருந்தாலும் கூட, ஆனால் அடுத்து நடக்கக்கூடிய களங்கிறது அடுத்தது இந்த விஜயனுடைய ரசிகர் பட்டாளத்தை திசை திருப்பணும் அப்படின்னா இனிமேலுக்கு திமுக அதிமுக வேணான்னு சொல்லி தான் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த இளைஞர்கள் தமிழக மக்களுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவன் வந்தா மட்டும்தான் இதை சீர்படுத்த முடியுங்கிறது. ஏன்னா ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் அது களத்துல செஞ்சு காட்டியிருந்தாரு. அதுதான் இப்ப நடக்கணும்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா விஜய் முதல்வரானது திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி பிடிக்காம தான் இருக்காங்க. அது நம்ம சட்டமன்றத்துல கூட நேத்து நம்ம பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு வணக்கம் வச்சு கூட விஜய் எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாம அமைதியா உட்காந்துட்டு இருந்தாரு. ஆனா அடுத்தது அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜையும் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு நம்ம அண்ணாமலை அவர்கள். அது என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கிறது பிளாக் ஸ்வான் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் அப்படி என்னன்னா தமிழ்நாடு எப்பவுமே மாற்றத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாற்றம் யாரால நிகழும்னு சொல்லி தமிழக மக்களும் இளைஞர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது உடனடியா விஜய் அவர்களுடைய தலைமையில அந்த மாற்றம் வந்துருச்சுன்னு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில இருந்து சொல்றாரு. ஆனா இந்த மாற்றங்கிறது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இது களத்துல இருந்து உருவான மாற்றம் கிடையாது. இது ஒரு வேவ், அதாவது விஜய்ங்கிற முகத்துக்காக உருவான இந்த ஒரு அலை. இந்த அலை தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல நிலைச்சிருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பா முடியாது. நாங்க களம் இறங்க போறோங்க. தமிழ்நாடு மாற்றத்துக்காக தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பழைய சிஸ்டம் எல்லாம் உடையணும்னு சொல்லி தான் இளைஞர்களும் எதிர்பார்த்தாங்க. அந்த சிஸ்டமும் இன்னைக்கு உடைஞ்சு போச்சு. இத நடந்த மாற்றத்தை நாங்க தான் சரி பண்ண போறோம். நாங்க களமும் இறங்கிட்டோம். அடுத்த 5-10 வருஷத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நாங்க சீர்படுத்த போறோங்க. மாற்றத்தை எதிர்நோக்கி எங்களோட பயணம் அமைய போகுதுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்களுக்கும் ஆளுங்கட்சியான விஜய்க்கும் மிகப்பெரிய ஒரு மெசேஜை அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவிலிருந்து கொடுத்துட்டாரு. அப்போ
அடுத்தது தமிழக அரசியல் களத்துல பாஜகவுல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்குங்கிறது நம்மளால யூகிக்க முடியுது. ஏன் அப்படின்னா, இந்த நால்வரணியால நம்பி நாசமா போயிருச்சு இந்த பாஜக. எடப்பாடிய நம்பி அதிமுகவும் போச்சு, பாஜகவும் காலியாயிடுச்சு. இப்ப தேசிய தலைமை நல்லா உணர்ந்துகிச்சு. ஏன் அண்ணாமலை இவ்வளவு பெரிய ஒரு முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறத இப்ப தேசிய தலைமை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அண்ணாமலை தேர்தல்ல போட்டியிடல அப்படின்னாலும், அவர அமைதியா விட்டுட்டாங்க. களம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப முழுமையா தேசிய தலைமை பார்த்துருச்சு. தமிழ்நாட்டோட அரசியல் களம் யாருக்காகனது பார்த்துட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பதான் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாராமா. தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல இந்த நால்வரணி, இந்த அதிமுக, திமுக ஆதரவு நிர்வாகிகள் எல்லாம் தூக்கி தொலையா எஞ்சிட்டு, முழுமையான சித்தாந்தவாதிகளை மட்டும் மோடி பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு உத்தரவு இட்டிருக்கிறாராம். அதனால தான் அண்ணாமலை அவர்கள் தலைமையில மறுபடியும் பாஜக ரீஆர்கனைஸ் ஆக போகுதுன்னு ஒரு தகவல்கள் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்குது. அதாவது திமுக, அதிமுக ஆதரவு தலைவர்கள் எல்லாம் நீக்கிட்டு, அண்ணாமலை தலைமையில மட்டும் ஒரு உருவாக்கி, அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்து கட்சியா நீண்ட நாளைக்கு உண்டான திட்டத்தோட பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் மோடியோட திட்டமா இருக்கு. அது அண்ணாமலை தான் அவரோட சாய்ஸாவும் இருக்குது. இப்பதான் தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய மாற்றம் மக்களும் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாற்றம் களத்துல நடந்துருச்சு. அடுத்தது மாற்றம் எப்போ அப்படிங்கிறது தான் அண்ணாமலையை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள். மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் கூட களம் இன்னைக்கு மாறி போச்சு. இதை மீட்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகுங்க. இன்னைக்கு எடப்பாடியாலாம் இதெல்லாம் மீட்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிமுக தலைவர்களே பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு எடப்பாடிய ஒரு பக்கம் கழட்டி விட்டுட்டு எஸ்பி வேலுமணி தலைமையில ஒரு 30 எம்எல்ஏக்கள் பின்னாடி போயிட்டாங்க. ஆக மொத்தத்துல அதிமுக மீண்டும் ஒரு பக்கம் உடைய போகுதுங்கிறது நமக்கு கண்கூட தெரியுது. எடப்பாடி அவர்கள் மறுபடியும் கோர்ட்டு வாசலை நோக்கி தான் அவரு ஓடவும் போறாரு. ஏன்னா 2 நாளா எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, தேசிய தலைமை ஏங்க எப்படியாச்சும் கட்சியை எனக்கு மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட தேசிய தலைமை கிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாராமா. தேசிய தலைமை எதுவும் காதல போட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய துரோகிங்கிறத ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் பாஜகவோட தலைமை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப அது மாதிரி ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொல்லி பாஜகவோட தலைவர்கள் எல்லாம் உறுதியா சொல்லிட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த டிவி கேட்கறங்கெல்லாம் ஒரு சில மாவட்டங்கள்ல அந்த ரவுடி பரேடெல்லாம் நடத்தி மிரட்டல் விடுக்கும் விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. அது பெருமையாவும் டிவிக்கு தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை பெங்களூர்ல பண்ணி ஒட்டுமொத்த ரவுடி சீட்டர்களையும் அடக்கி வச்சுட்டு தான் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. நீங்க என்னடான்னா நேத்து பூத்த மலையில பூத்த காளா மாதிரி நேத்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டு பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸையும் கடுமையா காய்ச்சி எடுத்திருக்கிறாரு. மகளிர் மசோதா எதிர்ப்பு விஷயமாகட்டும், தொகுதி மறுசீரமைப்பு விஷயம் எதிர்த்ததாகட்டும், அவர் எதிர்த்தது கூட காங்கிரஸ் எம்பியை பக்கத்துல வச்சுக்கிட்டே காங்கிரஸை கடுமையா எதிர்த்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அது மட்டும் இல்லாம திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகம் பார்த்தீங்கன்னா நல்ல அறிவார்ந்த சமூகம் இருக்கக்கூடிய பகுதி தாங்க. ஆனா இன்னைக்கு நகர்ப்புறங்கள் எல்லாம் குப்பை மேடுகளா இந்த திமுக 5 வருஷத்துல பண்ணி வச்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணமும் அங்க திறமை இல்லாத அவர்களுக்கு குடும்பத்திற்கு ஏற்றவர்களை பார்த்தீங்கன்னா தலைவர்களாகவும் மேயராகவும் போட்டு ஒட்டுமொத்த தமிழக நகர்ப்புறங்களையும் குப்பை மேடா மாத்தி வச்சுதான் திமுகவோட மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லி இப்பவும் திமுகவை அவரு விடுறதா தெரியல. அமெரிக்காவில் இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அண்ணாமலை ஸ்ட்ராங்கா மெசேஜை சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எடப்பாடியால வெளியேற்றப்பட்ட எல்லா தலைவர்களும் இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒவ்வொரு கட்சியில வெற்றி பெற்றுட்டாங்க. ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், ஜேசிடி பிரபாரா இருக்கட்டும், திலகபாமாவா இருக்கட்டும், வைத்திலிங்கமா இருக்கட்டும், இன்னும் பல பேர் எடப்பாடியால அதிமுகவுல இருந்து வெளியேற்றப்பட்ட தலைவர்கள் தான். ஆனா இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு திமுகவிலையும் டிவிகேலையும் இணைஞ்சு வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடியோட நிலைமை தான் இன்னைக்கு பெரும் கேள்விக்குறியாவும் அமைஞ்சு போச்சு. இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு முடிவு தெரியும்.
அதிமுக எடப்பாடி பக்கம் இருக்கா? எஸ்பி வேலுமணி பக்கம் போகுதா? சிவி சண்முகம் பக்கம் போகுதாங்கிறது. ஏன்னா, அப்படிதான் இன்னைக்கு களத்துல நடந்துட்டு இருக்குது. திரு விஜய் அவர்கள் கூட இன்னைக்கு ரொம்ப அதிகாரத்தோட அவரு தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறாரு, வராரு, போறாரு, மீட் பண்றாரு. ஆனா, அண்ணாமலை அமெரிக்காவிலிருந்து வந்த உடனே தேசிய தலைமையோட அனுமதியோட மறுபடியும் களமிறங்க போறாருன்னு தான் பாஜகவோட தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அடுத்து இருக்கக்கூடிய களங்கிறது விஜய், உதயநிதி இவங்க 2 பேர் தான் அடுத்தது இருக்க போறாங்க. அது இவங்கள 2 பேத்துக்கு மாற்றா அப்படின்னா, அது அண்ணாமலையால ஒருவரால மட்டும் தான் நிரப்ப முடியுங்கிறது தான் களத்துல இருக்கக்கூடிய எதார்த்தமான உண்மையான விஷயம் கூட. அண்ணாமலை பேச்சு திறமை, அறிவார்ந்த அரசியல்வாதி. அனைத்து திறமைகளும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதினா தமிழ்நாட்டுல அது அண்ணாமலை ஒருத்தர் மட்டும் தான். ஏன்னா, இந்த 2 பேத்துக்கும் ஒரு மாற்று சக்தி அப்படின்னா, அது மக்களால உருவான மக்கள் தலைவர் அண்ணாமலையால மட்டும் தான் அத பூர்த்தி அடைய முடியுங்கிறது தான் எதார்த்தமான விஷயமும் கூட. இனிமேலுக்கு தான் தமிழ்நாட்டோட அரசியல் களமே சூடு பிடிக்க போகுது. ஏன்னா, இந்த இளம் தலைவர்களுக்கு உண்டான மத்தியில போட்டியில அடுத்து 5 ஆண்டுல யார் வெற்றி பெற போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க போறோம். களம் சூடா இருக்க போகுதுங்கிறது மட்டும் தான் எதார்த்தமான உண்மையாவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலையின் பங்களிப்பு என்னவாக இருக்கப் போகிறது? நன்றி, வணக்கம்.